ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக ராஜா, அசைவாடுவீராக ராஜா. நாங்கள் உண்மையாகவே நாங்கள் விட்டு கொடுத்து ஆராதிக்க உதவி செய்வீராக அப்பா. உங்களுடைய நாமத்தை அப்பா நாங்கள் உண்மையாகவே பிரஸ்தாபிக்கும் போது நீ அந்த இடத்துல வந்து அப்பா நீர் மகிமைப்படுவீராக ராஜா, நீர் மகிமைப்படுவீராக ராஜா, நீர் மகிமைப்படுவீராக ராஜா. எல் ஷடாய் தெய்வமே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உங்க சத்தம் உயரட்டும். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆளாகாதது எதுவுமில்ல, இந்த அகிலத்தை நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி யெகோவா நீசியே, வெற்றி தந்தாரா உங்கள் வாழ்க்கையில? யெகோவா எங்கள் வாழ்க்கையில வெற்றி தந்தீரே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கடைசியா எல்ரோயி, 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 என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மையா, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நல்ல கைகளை தட்டி அந்த ஆவியானவரை வரவேற்போமா? நல்ல கைகளை தட்டி, முழு பலத்தோடு நல்ல கைகளை தட்டி, நன்றி ஆவியானவரே. உம்முடைய நாமத்தை சொல்லி பாட வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை நீர் பிரியப்படுவீராக ராஜா, எங்களுக்கு பலன் தருவீராகப்பா. உம்மை விடுதலையோடு ஆராதிக்க கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஏதோ துதிச்சோம், ஏதோ பாட்டு நல்லா இருந்தது பாடிட்டு போனோம்னு இல்லாமப்பா, ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ள நீ உதவி செய்வீராக ராஜா. நீர் எங்களோடு இடைப்படுவீராகப்பா. ஆவியோடு ஆவியாக கலந்து நீர் எங்களோடு இடைப்படுவீராக ராஜா.
பலப்படுத்துங்க. உங்களுடைய கரம் தாங்கி விண்ணத்தட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Thank you Jesus. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வர்றது, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம துதித்து பாட போகிறோம். எல்லாம் நல்லா கையை கட்டி இல்லை, நல்லா கையை தட்டி, மறுபடியும் சொல்கிறேன், கையை கட்டி இல்லை, நல்லா கையை தட்டி நல்லா உற்சாகமாய் பாட போகிறோம். பாட்டு டிஸ்பிளே போடப்படும். அவருடைய நாமம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். சத்தத்தை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. நல்லா கைகளை தட்டி, யெகோவா தேவன் அவர், யெகோவா கர்த்தர் அவர், என்னை மீட்டெடுத்த தேவன் அவர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா 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 ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. என் வாழ்க்கையில் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்தது வெற்றி தருபவரே. ஓ, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, என்னை மீட்டெடுத்த தேவனே. யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், 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 இதுவரை உதவி நீரே. எபினேசர், எபினேசர், இதுவரை எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்தாரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். இம்மானுவேல், 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 என் கூடவே இருந்தீங்களே அப்பா. என் வாழ்க்கை பிரயாணத்தில் என்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே. உங்க சத்தம் உயரட்டும். இம்மானுவேல், இம்மானுவேல், கூடவே இருக்கிறீர். என் கூடவே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கூடவே இருக்கிறீர். எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டாரே. ஓ, எல்ரோயி, எல்ரோயி, எனக்கு சுகம் தந்த தேவனை துதிப்பேன். ரோஃபெகா, ரோஃபெகா, எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த அந்த தேவனே. ஓ, ரோஃபெகா, ரோஃபெகா, என் நோய்களை நீ சிலுவையில சுமந்து தீர்த்தீரே. சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய்,
கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி அந்த யெகோவா தேவனுக்கு, யெகோவா ராஜனுக்கு, என்னை மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி. கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆராதிக்க போறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. என் தலையை நிமிர செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. எந்த இடத்திலும் தலை குனியாதபடி, மனுஷர்கள் முன்பதாக வெட்கப்படுத்தாதபடி, சத்துருவானுடைய கையில் விட்டு கொடுக்காதபடி எங்களை பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் விட்டு கொடுத்து ஆராதிப்போமா, ஆவியில் உண்மையோடு ஆராதிப்போமா. உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஆராதிக்கணும், நீங்கள் ஆராதிக்கணும். ஏதோ நான் ஆராதிச்சுட்டு போகிறதல்ல, நீங்கள் உண்மையாகவே ஆராதிக்கணும். அவருடைய பிரசனத்தை உணராமல் இந்த இடத்தை விட்டு யாரும் போகக்கூடாது. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து விரிவாய் திறங்க, விரிவாய் திறங்க. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. என் தலையை நிமிர செய்கிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு ஏராளமான நாமம் கொடுக்கப்பட்டதே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் கண்டிராத தேவனே, அவருடைய நாமம் அதிசயமானது, அற்புதமான நாமம், ஆலோசனை தருகிற நாமம், வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்தை நீங்கள் இப்படி தான் துதிப்பீங்களா? உண்மையோடு துதிங்களா? உண்மையாய் உங்கள் சத்தம் உயரட்டுமே. என்னோட சவுண்டில், என்னோட கீபோர்ட் சவுண்டில் நான் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுவேன். நீங்கள் சபையாய் சேர்ந்து ஆராதிக்கும் போது உண்மையாகவே பக்தி விருத்தி உண்டாக நீங்கள் ஆராதிங்களா, ஆவியில் ஆராதிங்களா. ஏன்னா தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அதனால் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி நீங்கள் ஆராதிங்களா பார்க்கலாம். நீங்கள் உண்மையாகவே ஆராதிங்களா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லா தடைகளும் உடைத்தெறிகிற ஆவியானவரே, எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிற அப்பா, உம்முடைய பரிசுத்த சமூகம் அப்பா எங்களுக்கு வேண்டும் அப்பா, வேண்டும் அப்பா, வேண்டும் ஆவியானவரே, வேண்டும் அப்பா. அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா, அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம் அப்பா. அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா இரட்டிப்பை தருபவரே, இரட்டிப்பான அதிசயம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏல்பிராசிம் 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 தடையை உடைப்பவரே, ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் நாமத்தை சொல்ல சொல்ல துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா இரட்டிப்பை தருபவரே. என் தலையை உயர செய், என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்கிற அந்த தயவை நோக்கி தலையை உயர்த்திடும் தேவன், நல்ல கையில் என்னோடு இருக்க பயமில்லை, நிலைமையை அறிந்திடும் தேவன். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி என் தலையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை நன்றாய் அறிந்த அந்த தேவனை நோக்கி அவருடைய நாம ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகளோட
துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா வாழ்க்கையில் நான் துன்பத்தை கண்ட நாட்களை விட எனக்கு இரட்டிப்பான நன்மை தந்து தலையை உயர்த்தி வைத்தீரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முந்தின காரியம் இனி என்னிடத்தில் இல்லப்பா. மறுபடியும் சொல்லுவான், முந்தின காரியம் என் வாழ்க்கையில இனி இல்லப்பா. கிறிஸ்துவின் அன்பினால் என்னை இழுத்து கொண்டீரே. முந்தின காரியம் கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மை எனக்கு அளிப்பீர், புதிய நன்மை. நல்லா கைகளை தட்டி சத்தமா கேள்விராசிம் கேள்விராசிம் தடைகள் உடைப்பவரே. வாழ்க்கையில் கேள்விராசிம் கேள்விராசிம் தடைகள் உடைப்பவரே. நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு எனக்கு ரெண்டு தனையான ஆசீர்வாதத்தை தருபவரே. இந்த வார்த்தை எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்வீர். சிறுமைப்பட்ட எத்தனை பேர் ஆட சொல்ல முடியும்? நான் சிறுமைப்பட்ட இடத்துல என் சிரசை மறுபடியும் சொல்லுவோமா? சிறுமைப்பட்ட நான் தலைகுனிவே என்று நினைத்த இடத்துல எல்லாம் என் தலையை உயர்த்தின அந்த தேவன். சிறுமைப்பட்ட இடங்களில் தலையை உயர்த்தி அழகு பார்க்கிறவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை தலைமுறை தலைமுறையாக துதிக்க வைக்கிற கிருபை பாராட்டுமே அப்பா. தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பே. கேள்விராசிம் கேள்விராசிம் தடைகள் உடைப்பவரே. கேள்விராசிம் கேள்விராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா வாழ்க்கையில நான் உணர்ந்து சொல்லுவோமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை உணர்ந்து சொல்லுவோமா? நேர்த்தியான இடங்களில் எல்லாம் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே எனக்கு சிறந்த பங்கை நீ வைத்திருக்கிறே. நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் என்னை வாழ்க்கையில் நிறைவேற்றுவே. எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுவே. கேள்விராசிம் கேள்விராசிம் தடைகள் உடைப்பவரே. கேள்விராசிம் கேள்விராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா இயேசு என்னோடு இருக்க, என் இயேசு என்னோடு உண்டு. நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு உண்டு. நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு உண்டு. நான் எதற்கும் பயப்படே. என் வாழ்க்கை பிரயாணத்தில் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். சத்தத்தை உயர்த்தி உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஏன் சொல்லுங்க பாருங்க. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து என்னால் வாழ முடியாதப்பா. எத்தனை பேராக உண்மையா சொல்ல முடியும்? ஒரு நிமிடம், அதுதான் உண்மை.
தடை தெரிய இயேசுவானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். திருப்பி சொல்லுவோமா? இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படே, இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு என்னை பிரித்தெடுத்த தேவனை மறுபடியும் சொல்லுவோமா? அவர் போல் யாருண்டு, அவர் போல அன்பிற்கு அளவில்லையே. ஆமாப்பா, உங்களுடைய அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாரும் இல்லையே, அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதனா அசைக்கப்படுவதில்லை. யார் என்னோடு இருக்கிறார்? இயேசு என்னோடு இருப்பதனா அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதனா நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு அவர் இருப்பதனால் இந்த பலவீனமும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் இயேசு, என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடு நான் எதற்கும். அவர் யார் தெரியுமா? எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்கள் பிரச்சனையிடத்திலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர். ஏன் சொல்லுங்க பார்க்க? பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை இப்போ தடைகளை உடைத்து போகிற ஏல் பிராசிம், ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே. நல்ல கைகளை தட்டி ஏல் பிராசிம், நல்ல கைகளை தட்டணும். சோர்வா இல்ல, நல்ல உற்சாகமா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா நீங்க கைகளை தட்டி உயர்த்தும் போதுதான் தடைகள் எல்லாம் மறைந்து போகிறத நீங்க பாப்பீங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா, துன்பத்தை கண்ட இயேசுவே. நல்ல கைகளை தட்டி நான் துன்பத்தை கண்ட நாட்களை விட இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால நிரப்பி நான் இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு என் கைகளை பலனுள்ளதாக்கினீரே. ஒருவேளை இந்த ஏல் பிராசுன்ற வார்த்தை உங்களுக்கு புதுசா தெரியலாம். தாவீது ராஜா முதல் முறையாக இஸ்ரேல் ராஜாவாகும் போது பெலிஸ்தியர்கள் அவர்களை மேற்கொள்ள திட்டம் போட்டு ரெஃபாயிம் என்ற பள்ளத்தாக்கில் சுற்றி நிற்கிறாங்க. உடனே தாவீது இதை கேள்விப்பட்ட உடனே அவர் ராஜா அவர் நினச்சிருந்தாருன்னா போயிட்டு உடனே சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு அவர்களை வீழ்த்திருக்க முடியும் அந்த ரெஃபாயிம் என்ற பள்ளத்தாக்கில். ஆனால் அவர் அப்படி பண்ண மாறாக அவர் என்ன பண்ணார்னா ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக போய், ஆண்டவரே இதை நான் கேள்விப்படுறேன், இந்த யுத்தத்தை நான் கேள்விப்படுறேன், என்னை மேற்கொள்ளும்படி பெலிஸ்தியர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது கேட்டார்.
ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ அங்க போகிறதுக்கு முன்பதாகவே எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அந்த எதிரிகளை எப்படி அவர் வீழ்த்தினார்னா, தண்ணீர்கள் அடித்து சென்றது போல அவர்கள் வீழ்ந்து மடிந்து போனார்கள். இதுல தாவீது செய்த முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது போய் கேட்டாங்க. அவரால் முடிஞ்சிருந்தா கோலியாத்தை வீழ்த்தின மாதிரி வீழ்த்திருக்கலாம். ஆனால் அவர் இப்படி பண்ணாம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்டு, ஆண்டவரே எனக்கு பலம் தாரும், எல்லா மகிமை உமக்கு மாத்திரம்தான், நீங்க அந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும், எனக்கு முன்பதாக உங்களுடைய சமூகம் போய் கோணானவைகளை செவையாக்கணும். அதனால தான் அந்த இடத்துல அந்த தண்ணீர் அடித்து போன மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்த உடனே அவர் பேர் வைக்கிறாரு, வால் பெராசிம்னு பேர் வைக்கிறார். அப்படின்னா தி காட் ஆஃப் பிரேக் த்ரூஸ்னு அர்த்தம், தடைகளை உடைத்தெறிகிறவர்னு அர்த்தம். இந்த ரெஃபாயிம்ன்ற பேருக்கு என்ன மீனிங்னா ஜெயன்ஸ்னு அர்த்தம், த ஹவுஸ் ஆஃப் ஜெயன்ஸ். அப்படின்னா ராட்சசர்களோட வீடுன்னு அர்த்தம். நம்ம கோலியாத் இவங்கெல்லாம் பெலிஸ்தேர்கள் தானே, இவங்கெல்லாம் இருந்த அந்த இடம். இதுலேருந்து நம்ம என்ன புரியுதுன்னா, கோலியாத்தை போல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், ராட்சஸை போல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பலவீனங்கள் வந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும், நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக போய், ஏல் பிராசிம் ஆண்டவரே, நீர் ஏல் பிராசிமா இருந்து என் வாழ்க்கையில தடைகள் எல்லாம் உடைத்தெறிகிற தேவனாய் இருக்கிறீங்க. நல்ல கைகளை தட்டி இதுவரைக்கும் தடைகளை உடைத்தெறிந்த தேவன் அவர். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தடைகளை உடைத்தெறிந்தாரு, எல்லா பலவீனங்களும் மாற்றினாரு. உங்களால முடியாத நினைத்த போது அவர் சாத்தியமாக்கினாரு. அந்த அன்புக்கு நீங்க மகிமையை செலுத்தணும். சும்மா இருக்கிறதுக்கு நம்ம வரல, அவருடைய நாமத்தை உயர்த்த தான் ஆவியில ஒரு பலன் அடைந்து ஆத்துமா அவரை துதிக்கும். சும்மா ஆத்துமா துதிக்காதுங்க, சும்மா ஆவி துதிக்காத அவரை. தாவீது அவரோட இணைந்திருந்தனால தான் அவரால் சொல்ல முடியுது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்ல முடியுது. நம்ம மாம்சத்தில் இருந்தால் நம்முடைய ஆவி துதிக்காதுங்க, நம்முடைய ஆத்துமா நன்றி சொல்லாது. நம்ம விட்டு கொடுக்கணும், நம்முடைய மாம்சத்தை விட்டு கொடுக்கணும், பலிபீடத்தில் இறங்கி வரணும். நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தப்பவும் கூட அவர் உண்மையாய் நமக்கு முன்பதாக சென்று, என் வாய்களில் ஜெபம் வர்றதுக்கு முன்பதாகவே என் இருதயத்தில் உள்ள ஜெபத்தை அவர் அறிந்த தேவன், என் கண்ணீரில் உள்ள அந்த ஜெபத்தை அறிந்த தேவன் எனக்கு பதில் தந்தாரே. இப்போ நீங்க கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா இரட்டிப்பை தருபவரே, இரட்டிப்பை தருபவர். நிறைய நேரத்தில் நம்ம சுயமா நிறைய டிசிஷன் எடுத்துடுறோம், அதனுடைய பலனா நிறைய விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அது ஆண்டவர் மேலே பழிய போட்டுறோம். அப்பா எனக்கு முன்பதாக சென்று கோணானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன்னு சொன்னீங்களே அப்பா, நான் தடையில மாட்டிட்டு இருக்கேனே, எங்கேயோ நான் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறேனே, என்னோட வாழ்க்கையில் ஒரு அப்கிரேடே இல்லையே, ஒரு முன்னேற்றமே இல்லையே. எல்லாம் மாம்சத்தில் எடுத்த முடிவாதான். ஏன்னா நீங்கள் அவர் இடத்துல போகும்போது அவர் சமாதானத்தோடே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார்னா, எல்லா தடைகளையும் உடைத்து எறிவேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க சமாதானத்தோட போவீங்க. அந்த காரியம் அவர் வாய்க்க செய்வார், அந்த காரியத்தை அவர் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா எனக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். இப்ப இருக்க நிலைமை நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த மனுஷனாலும் வாக்கு தந்திருக்கலாம், நான் உன்னை உயர்த்துவேன். ஆனால் நீங்கள் அதுக்கு தகுதி இல்லைன்னா உங்களை உயர்த்த யாராலையும் முடியாது, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது,
நம்மளை உருவாக்கின ஆண்டவர் இடத்துல, நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், நம்மளை ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்க உருவாக்கினேன்னு சொன்னாரு. அந்த ஆண்டவர் இடத்துல போயிட்டு அப்படியே கைகளை உயர்த்தி என்ன தெரியுமா சொல்லுவோம்? என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அடையும் என்று நான் எண்ணிய அக்கினி கிழக்கும் மேற்கும் வடக்கும் பேரால் உண்மையா சொல்ல முடியும்? அடைபட்டு போனாலும் தவிர யார் இருக்காப்பா? அடையும் என்று நான் எண்ணிய ஏழு மடங்கா என்னவானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்களை ஏறெடுப்பேன், சபையாய் கைகளை உயர்த்தி உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. ஆமாப்பா, நான் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம்முடைய ஜனங்கள் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறவர்கள் நல்லா கைகளை தட்டி, நல்லா உங்கள் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு கைகளை தட்டி, கண்களை ஏறெடுப்பேன் அப்பா, என் கண்களை ஏறெடுப்பேன். நான் அணையும் என்ற பிரச்சனை கூட 7 மடங்கானாலும் எனக்கு தெரியும், அதிலையும் நீர் உமக்கு மகிமைக்கென்றே நீர் மாற்றுவீர், நன்மைக்கென்றே முடிய பண்ணுவேன். பலப்படுத்துங்கப்பா. அவையில் ஒரு உயிர் மீட்சி தருவீராக ராஜா. பிரசனத்தோடே நீ வழி நடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லோகாரோமாக சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபாச ஜபம் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை பெண்கள் கூடுகையாக இருக்கும். பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியே தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். டீன் சர்வீஸ் மாலை 5 மணிக்கு நடைபெறும். மாலை 3 மணி முதல் 5 மணி வரை மியூசிக் கிளாஸ் நடைபெறும். அதே போல் குளோபல் எக்ஸாம் புதிதாக எழுத விரும்புவர்கள் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி மகேஸ்வரத்தில் கொடுக்கும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை போதற்காகவும் போதர் குடும்பத்திற்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் அனுதினமும் ஜபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு சபைக்கு சொந்த இடம் வாங்குவதற்காகவும் நீங்கள் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் 10th 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் ஜபியுங்கள். அநேகர் சரீர பலவீனமாக இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் கேர்செல் பைபிள் டியூஷன் நடைபெறுகிறது. விசுவாசிகள் கேர்செல்லில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பைபிள் டியூஷனுக்கு அனுப்பி வையுங்கள்.
40 நாள் அதிகாலை ஜெபம் தினமும் 5:15 மணி முதல் 6 மணி வரை ஆன்லைனில் நடைபெறுகிறது. அதேபோல் பகல் 11:30 மணி முதல் 12 மணி வரை கான்ஃபரன்ஸ் காலில் நடைபெறுகிறது. நீங்கள் ப்ரேயரில் கலந்து கொள்ளுங்கள். அதேபோல் நமது குட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் சுவிசேஷ ஊழியம் இந்த பகுதியிலே செய்வதற்கென்று ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அந்த ஊழியத்திலே கலந்து கொள்ளுங்கள், அனைவரும் வாருங்கள். அதே போல் ஈஸ்டர் சர்வீஸ் ஒரே ஆராதனையாக இருக்கும். நேரம் மறுவாரம் அறிவிக்கப்படும். நமக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூலில் இடம் கேட்டிருக்கிறது, அங்கே நடத்தப்படும். நீங்கள் அதற்காகவும் அதற்குரிய தேவைகளுக்காகவும் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு சேர்மனார் பந்தல் போடணும், இன்னும் ஸ்டேஜ் போடணும், அநேக தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் தேவன் அதினதின் காலத்தில் நமக்கு நேர்த்தியாக செய்து வருகிறார். நீங்கள் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு
உறுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். 1-2 காரியங்களை மாத்திரம் அறிவித்து தொடர்ந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். அங்கள் சொன்னது போல நமக்கு ஈஸ்டர் ஆராதனை வருகிற ஏப்ரல் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அது நமக்கு திருவிருந்து ஆராதனையாக கம்யூனியன் சர்வீஸாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லிட்டில் ஸ்டார் ஸ்கூலில் வைத்து நமக்கு அந்த கம்யூனியன் ஆராதனை நடைபெறும். நீங்கள் எல்லாரும் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து வாருங்கள். புதிய நபர்களுக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாவற்றிற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கடந்த முறை நாம் செய்ததை விட இந்த முறை இன்னும் நேர்த்தியாக நடத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த 3 நாள் நடக்கிற இவாஞ்சலிசம் ரேலிக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். எல்லாரும் வந்து சபையார் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாகவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றிலிருந்து ஒரு 100 மணி நேர ஜெபம் நமக்கு ஏஜி ஸ்தாபன அளவில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 13 இடங்களிலே ஜோன் வைஸ் நடைபெறுகிறது. 100 மணி நேர ஜெபம் இன்று மாலை 5 மணிக்கு ஆரம்பித்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்கள் அந்த ஜெபம் தொடர்ந்து 100 மணி நேர ஜெபம் நமக்கு நம்முடைய ஜோனுக்கு குளத்தில் உள்ள பிரைஸ் ஏஜி சபையில் வைத்து நமக்கு அந்த ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானால் நீங்கள் சென்று அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளலாம். 100 மணி நேரம் தொடர்ந்து அங்கே ஜெபம் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பலவீனமாக இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபியுங்கள். தேவன் நல்ல சுகத்தை பலனை சபையில் உள்ள எல்லாருக்கும் தரும்படியாக ஜெபியுங்கள். அதே போல் 40 நாட்கள் ஜெபம் அதிகாலையிலே 5:15 மணிக்கு நடைபெறுகிறது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் எல்லாரும் அநேகர் வந்து கலந்து கொள்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய பகுதிகளில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் தர போதுமானவராக இருக்கிறார். நமக்கு ஈஸ்டர் சர்வீஸ் வந்தால் அஃபிஷியலாக நம்ம இங்கே ஊழியத்தை ஆரம்பித்து 3 வருடம் நிறைவு பெறுகிறது. அது நமக்கு 3 வருட ஊழிய பாதைகளையும் திரும்பி பார்க்கிற ஒரு ஆராதனையாக இருக்கும். அதனால் சபையார் எல்லாரும் தவறாமல் நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். யாருமே அதை மிஸ் பண்ணாமல் இருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு நமக்கு விசேஷமாக நம்முடைய தலைமை போதவங்க பாஸ்டர் சாமியில் அவங்க நம்மோடு கூட இன்றைக்கு ஆராதனையில் இருப்பாங்க. நம்ம வழக்கம் போல் எல்லா ஈஸ்டர் சர்வீஸுக்கும் பாஸ்டரை கூப்பிடுறது அழைக்கிறது வழக்கம். அதே போல் இந்த முறையும் பாஸ்டர் நமக்கு இருப்பாங்க. அதே போல் அந்த நாளிலே நாங்கள் சைல்டு டெடிகேஷன் வைக்கலான்னு யோசிச்சிருக்கிறோம். ஸோ அதிலும் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நமக்கு ஆராதனை நேரம் ஈஸ்டர் ஆராதனை காலை 6:30க்கு நமக்கு துவங்கும். ஒரே ஆராதனை தான். செகண்ட் சர்வீஸ் வரவங்களுக்கு தான் முக்கியமாக சொல்லணும். ஃபஸ்ட் சர்வீஸ் வரவங்களுக்கு வழக்கமான நேரம் தான். செகண்ட் சர்வீஸ் வர எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஈஸ்டர் ஆராதனை ஒரே ஆராதனை தான். 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 8:30க்கு நமக்கு நிறைவு பெறும். ஏனென்றால் நமக்கு அங்கே வைக்கிறதுனால அங்கே ஃபேன்லாம் ரொம்ப இருக்காது. நமக்கு ஷெட்டு போடுறோம், ஃபேன்லாம் இருக்காது. வெயில் வருவதற்கு முன்பதாக நம்ம முடித்துட்டா அது ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும் என்பதனால் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 8:30க்கு நமக்கு ஆராதனை முடிவு பெறும். அதனால சபையார் எல்லாரும் 6:30க்கே நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முடிந்தால் ஏர்லியராக வந்து ஜெபத்தோடு அதில் காத்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 34
5, 6, 7 வசனங்களை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கரங்களிலே. நாம் சேர்ந்து அதை வாசிப்போம். நம்ம சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நாம் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, வார்த்தையினால் எங்களோடு இடைப்படுகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இன்னும் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா நாங்கள் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வசனத்தை புரிந்து கொள்ள எங்களுடைய இருதய கண்களை மனக்கண்களை திறந்தள்ளுவீராக. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை போஷிக்கிற தேவன், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையினால் நிரம்பி இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லணும்ப்பா. இன்னும் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுவோம்மா, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் ஒரு ஜெபமாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்ன பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்ன. ஆண்டவரே, உங்க வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் நீர் என்ன வார்த்தையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ உமது வார்த்தை திட்டமும் தெளிவுமாக எங்கள் இருதயத்துக்கு நேராக அனுப்புவீராக. மனிதன் அல்ல, மனிதனுடைய வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுடைய சேவைகளை திறந்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, ஹல்லேலூயா. கடந்த 3 வாரங்களாக நாம் இதை தியானித்து வருகிறோம். மோசேயினுடைய 40 நாட்கள் ஜெபம். அந்த ஜெபத்தையும் கடந்த 3 வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தந்து வருகிறார். முதல் வாரத்திலே முதல் மோசேயினுடைய 40 நாட்கள் ஜெபத்தை a time of examination and preparation அதை தியானிக்க தேவன் உதவி செய்தார். நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடிய, நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜெபம் என்பதை தியானித்தோம். இரண்டாவது 40 நாட்கள் மோசே a heart of intercession, ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்று சொல்லி தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். மன்றாட்டின் ஜெபம், சுற்றியுள்ள ஜனங்களுக்காக பகுதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அதன் பின்பு போன வாரத்தில் நாம் பெண்கள் தின சிறப்பு ஆராதனையாக பெண்களை குறித்து, பெண் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தேவன் உருவாக்கினார், அவங்களுடைய பங்களிப்பு என்ன, இப்படி பல காரியங்களை கடந்த வாரத்தில் தியானிக்க உதவி செய்தார். இந்த வாரத்திலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மோசே 40 நாட்கள் ஜெபத்தை இன்றோடு நிறைவு செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது 40 நாட்கள் ஜெபம், மோசே ஜெபித்த மூன்றாவது 40 நாட்கள் ஜெபம். வாசியுங்கள் யாத்ராகமம் 34 28வது வசனத்தை வாசியுங்கள். 28, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாட்கள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை
பலகைகளில் எழுதினான். நாம் இங்கே வாசிக்கிறோம், 3வது முறையாக மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்திலே அப்பம் புசியாமலும் குடியாமலும் 40 நாட்கள் காத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த 3வது 40 நாட்கள் தேவ சமூகத்தில் மோசே காத்திருக்கிற இந்த ஜெபம் எங்கே ஆரம்பிக்கிறது? யாத்திராகம் 34:1 ஆரம்பிக்கிறது. 1ஆம் வசனத்தில் ஆரம்பித்து அந்த அதிகாரம் முழுவதும் மோசேயினுடைய 3வது ஜெபம், 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஜெபம் இருக்கிறது. 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. பாருங்க, 1வது வசனம், கர்த்தர் மோசே நோக்கி சொல்லுகிறார், முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தையை அவர்களில் எழுதுவேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, நான் ஆல்ரெடி 10 கற்பனைகளை கொடுத்தேன், 2 கற்பலகைகளில் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தேன். அதை ஜனங்களை பார்த்து மோசே உடைத்து போடுகிறார். நீ மீண்டுமாக 2 கற்பலகைகளே இழைத்து கொண்டு என்ன பண்ணு, மீண்டுமாக சீனாய் மலைக்கு ஏறி வா. நான் உன்னோடு கூட என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். அங்கே 40 நாட்கள் என் சமூகத்தில் காத்திரு. நீ மட்டும் தனியாக மலையின் மீது ஏறி வா, அங்கே ஆயத்தத்தோடு விடியற் காலத்தில் ஆயத்தமாகி அங்கே வா என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். மோசேயும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக என்ன செய்கிறார்? 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அதே போல் அதிகாலமே எழுந்திருந்து மலைக்கு செல்லுகிறார். மலைக்கு சென்று தேவனுடைய சமூகத்தில் 40 நாட்கள் மோசே காத்திருக்கிறார். அந்த 40 நாட்கள் காத்திருக்கிறார். ஸோ இந்த 40 நாட்கள் தேவ சமூகத்தில் மோசே காத்திருக்கும் பொழுது இந்த 3வது ஜெபத்தில் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு தேவன் அழைத்து செல்லுகிறார். இந்த 3வது ஜெபத்தில் மோசேக்கு தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அதைத்தான் நாம் வாசித்தோம். திருப்பி அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது, 6வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த 3வது 40 நாட்களிலே மோசேக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஒரே வார்த்தையில் அல்லது ஒரு சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா, a time of knowing God, தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை மோசேக்கு அங்கே தேவன் கற்றுக் கொடுக்கிறார். மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தையை தியானிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் பிரசங்கத்துக்கு போவதற்கு முன்பதாகவே உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா? சொல்லுங்க, ஆண்டவரை தெரியுமா? என்ன ஜோ பைடனை கேட்ட மாதிரி பார்க்குறீங்க? ஆண்டவரை தெரியுமான்னு தானே கேட்ட எல்லாருக்கும். நீங்கள் வணங்குகிற ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் என்று உடனடியாக நம்முடைய பதில் வரலாம். சிலர் பாஸ்ட் ஏதாவது பதிலுக்கு வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதி காக்குறீங்க. உங்களுடைய அமைதி எனக்கு புரிகிறது. ஆண்டவரை நமக்கு தெரியுமா என்று கேட்டால் நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்க யாரை கேட்டாலும் இயேசுனா யாருன்னு கேட்டால் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு கடவுள், அவரை வணங்கினா அவர் நன்மை செய்வார், அற்புதம் செய்வார். இது எல்லாருக்கும் தெரியும். இயேசு யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் கேட்கிற கேள்வி, அவரை உங்களுக்கு தெரியுமா என்பது அல்ல, தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை நமக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், முதல் ஆராதனையில் சொன்னேன், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடியை உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருடைய பேர் என்ன? நரேந்திர மோடி. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் தெரியுமா நம்ம யாருக்காவது? இது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க. நம்ம யாருக்கும் தெரியாது அவரை. அப்போது நமக்கு அவர் ஒரு ஃபிகராக, ஒரு ஆளாக நமக்கு தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கும் நமக்கு ஏதாவது உறவு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதே போல் ஆண்டவர் யார் என்று தெரியும். வேதத்தை வாசிக்கிறோம், வார வாரம் பிரசங்கம் கேட்குறோம், ஏதோ 1க்கு 2 என்ன பண்ணணும் நம்ம மனசுக்குள்ளே போகும். அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், மாறாதவர், இப்படி பல காரியங்கள் நம்ம மனசில் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்த்து நீங்கள் கேட்டு பாருங்கள், எனக்கு ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் தெரியுமா? டு ஐ நோ காட் பர்சனலி? தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆண்டவரை தெரியுமான்னா உங்கள் மனது தான் அதற்கு பதில் சொல்லணும். எனக்கு ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் தெரியுமா? அல்லது அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, இப்படி எல்லாரும் சொல்கிறத வச்சு கேள்விப்பட்டது மட்டும்தானா? அல்லது உங்களுக்கே நேரடியாக ஆண்டவரோடு தொடர்பு இருக்கிறதா?
இந்த 3வது 40 நாட்கள் ஜெபத்தில் மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், அந்த ஜெபத்திற்காக மோசே வந்த உடனே கற்பலைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வான்னு சொல்றாரு. வந்த உடனே கட்டளைகளெல்லாம் எழுதலை, அதெல்லாம் இருக்கட்டும். முதலாவது மோசே வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, நான் யார் என்பதை மோசேக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். தான் யார், கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த 40 நாட்கள் தேவ சமூகத்தில் மோசே காத்திருக்கிறான். முதல் 40 நாட்கள் காத்திருந்தான், அடுத்த 40 நாட்கள் காத்திருந்தான். இது 3வது முறை தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். தேவ சமூகத்தில் இருக்க மோசே தேவன் யார் என்பதை அவர் வெளிப்படுத்த தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டே வருகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு ஆண்டவர் தெரியுமா அப்படின்னு கேளுங்க பார்க்கலாம். முறைக்கிற மாதிரி இருக்குது என்னை பார்த்து. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் தெரியுமான்னு கேளுங்க. நாம் சிரித்தாலும் நம்ம மனசுக்கு நாம் கேட்க வேண்டியது, நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். நாலேஜ் இல்லை நான் சொல்ல வர்றது, அவங்க எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் ரீடிங், நம்ம படிக்கிறது மூலமாகவோ மற்றவர்கள் கேட்பதன் மூலமாகவோ வேதத்திலிருந்து பார்த்து கற்றுக்கொண்டு அறிவை வளர்த்தி கொள்ளலாம். அந்த அறிவு கேட்கல, நாலேஜ் ஆஃப் காட் அதை பற்றி கேட்கல. டூ யூ நோ காட்? தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் யார் என்று தெரியுமா? நான் முதல் ஆடலில் கேட்டேன், நிறைய பேர் பதில் சொன்னாங்க. இப்போவும் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவீதுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க சற்று. தாவீது ஆண்டவரை எப்படியெல்லாம் பார்க்கிறார். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா தாவீது அடக்கவே இல்லை. திடீரென்று ஒரு மலையை பார்க்கிறார். உடனே தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தாவே நீர் எனக்கு எப்படி அந்த மலையை போல, நீர் எனக்கு கேடகம், நீர் எனக்கு துருகமா இருக்குது. ஒரு கோட்டையை பார்க்கிறார். உடனே நீர் தான் என்னுடைய கோட்டைன்னு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. ஒரு போருக்கு போகும்போது கையில் கேடகத்தோடு சண்டை போடுறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கேடகம் யாரு தான், நீங்க தான். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம், அதைத்தான் நம்ம பாடுறோம். இப்படி நிறைய காரியங்கள் சொல்றோம் இல்லையா? நீர் என் கேடகம், என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவரை சொன்னாரு, நான் கேடகம், நான் கோட்டைன்னு இல்லை. தாவீது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து ஆண்டவரை எப்படியெல்லாம் பார்க்கிறார் பாருங்க, எப்படியெல்லாம் ஆண்டவரோடு உறவாடுகிறார் பாருங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தேவனை அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நமக்கும் தேவனுக்கும் அந்த தனிப்பட்ட உறவு இல்லாமல் அவரை அறிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். ஒருவர் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்னா, ஒருவர் நேரம் செலவிட தான் அவங்க யாருன்னு தெரியும். அப்படிதானே? திருமணத்துக்கு முன்பதாக எல்லாமே நல்லா இருக்கிறது போல மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். கணவனுக்கு மனைவி, மனைவி கணவனும். ஆனால் ஏனென்றால் ஒருவரோடு ஒன்றாக வாழவில்லை, நேரம் அதிகமாக செலவிட முடியவில்லை. ஆனால் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும் பொழுது தான் தெரியும் தான் யாருங்கிற முழு பிம்பம் முழு முகம் எப்போ தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் தெரியும். நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க நினைக்கிறேன், வீட்டில் உன்னை பற்றி முதலே தெரிஞ்சுதான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் யார் என்பது எப்போ தெரியும்னா என் கூட நேரம் செலவிடும் போது தான் தெரியும். இப்போ நான் ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணுறேன், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பிரசங்கம் பண்ணுற முகம் மட்டும்தான் தெரியும். இப்போ பாஸ்டருக்கு இன்னொரு முகம் இருக்குதான்னு யோசிக்காதீங்க. ஆனால் என்னோடு கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி பேசுவேன், என்னுடைய கேரக்டர் என்ன, என்னுடைய குணாதிசயங்கள் என்ன. இது எல்லாம் யாருக்கு தெரியும்னா என்னோடு கூட அதிக நேரத்தை செலவிடுகிறவர்களுக்கு, என் குடும்பத்திற்கு, என் மனைவிக்கு, என்னோடு அதிகமாக நீங்கள் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் ஆண்டவர் யார் என்பது நமக்கு எப்பொழுது தெரியும்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு நேரம் செலவிடுகிற அந்த அனுபவம், ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த அனுபவம், ஆண்டவரோடு பேசுகிற அந்த அனுபவம். யோசித்து பாருங்க, நீங்க ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நான் தேவனோடு பேசுகிற அந்த அனுபவம். பாஸ்டர் சண்டே சர்வீஸுக்கு வரம்மா, பாட்டு பாடினோம்மா, ஆராதிச்சோம்மா, வசனத்தை கேட்டோம்மா, அதுதான் எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்புனா, இதுவல்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுவல்ல என்று சொல்வதை விட, அப்போ இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, வர வேண்டாம்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு துவக்கம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு.
இதை தாண்டி தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டிய ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம், ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம்ல, தேவனோடு சஞ்சரிதானா, தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் அது எப்பொழுது வரும்? மோசே தேவனோடு காத்திருந்து அவரோடு சஞ்சரிக்க தான் தேவன் யார் என்பதை தேவன் என்ன பண்றார் அப்படின்னா அவனோடு வெளிப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தாவீது தேவனை எப்படியெல்லாம் பார்க்கிறாரோ அதே போல நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அவரை பார்த்து பிரமிக்கத்தக்க, அப்படி அவரை பார்க்கும் பொழுதுதான் நம்ம இன்னும் ஆண்டவரை நெருங்க முடியும். இன்னைக்கு நிறைய பாடல்களை பாடினோம். இன்னைக்கு புதுசாக ஒரு நாம தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆல்ரெடி இந்த தெரியும்? ஒரு பாட்டு பாடினோமே, புது பாட்டு ஒன்று, ஏல் பிராசிம், ஏல் பிராசிம். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா, ஏல் பிராசிம் என்ன அர்த்தம்? அந்த பாடலே சொல்லியிருந்தாங்களே, தடைகளை உடைப்பவர். அப்போ இது எப்பொழுது நமக்கு தனிப்பட்ட முறையில் கனெக்ட் ஆகும்னா, பாடல்கள் டிவியில் பார்த்து பாடும் பொழுது அல்ல, ஏல் பிராசின் தடைகளை உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ரெட்டிப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருபவரை பாடும் பொழுது அல்ல தேவனை அறிந்து கொள்வது. எப்போ தேவனை அறிந்து கொள்ள முடியும்னா, இந்த பாடல்களுடைய வரிகளை பாடும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவன் தடைகளை உடைச்சிருக்கிறாரா, உங்க வாழ்க்கையில் இது மாறாதுன்னு நினைச்ச காரியங்கள்ல, இதுக்கு மேல இது நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள்ல தடைகளை உடைத்து ஆண்டவர் வழி நடத்தி இருந்தார்னா, இந்த வரிகளை பாடும் பொழுதே உங்க வாழ்க்கையின் அனுபவம் உங்க இருதயத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலையெல்லாம் தடைகளை உடைத்து துன்பத்தை கண்ட இந்த நாட்களுக்கு ரெட்டிப்பாய் நன்மையை தந்தீர். அதை திரும்பி பார்க்கும் பொழுதுதான் அங்க என்ன ஆகுதுன்னா, தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ளுகிற அனுபவம் அங்கேதான் பிறக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா. அங்கேதான் அந்த தனிப்பட்ட அறிந்து கொள்ளுகிற அனுபவம் வருகிறது, தேவனோடு நெருங்குகிற அனுபவம். நாம் பாடலை பாடுவதனால் அல்ல, நாம் எத்தனையோ விதங்களில் ஆண்டவரை பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இருந்தார், அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் இருந்துச்சா? நீங்க ஒவ்வொரு பாடல், எந்த பாடலாக இருக்கட்டும், யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரேன், என் வாழ்க்கையில நீங்க இருந்தீங்களா? அப்படி உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி இல்லைன்னா நீங்க பாடுகிற பாடல் வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும், வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஒரு நிமிடம் எடுத்து எல்லாரும் யோசிக்க போறீங்க. ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி இருந்தாரெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த 2026 ஆரம்பிச்ச ஜனவரி 1 இன்னைக்கு எத்தனாம் தேதி? மார்ச் 15. சரியா 30, 60, 90, 95 நாள், 100 நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த முதல் 100 நாளை கடந்து வந்திருக்கிறோம். இந்த 100 நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார், உங்க வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த 100 நாள்ல இப்படி என் வாழ்க்கையில இருந்தார் அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இருந்தான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வார்த்தையில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி இருந்தார், சாட்சி இல்லை, ஒரு வார்த்தையில யோசிச்சுட்டு சொல்லுங்க. உடனே எல்ஷடாயின்னு சொல்லிடாதீங்க. உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே அவர் எல்ஷடாயா அவருடைய வல்லமையை காட்டியிருந்தாருன்னா நீங்க எல்ஷடாயின்னு சொல்லுங்க. இல்லை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி இருந்தார் இந்த 100 நாட்கள், இந்த முதல் 90 நாட்கள், இந்த 2.5 மாதம் உங்களுக்கு எப்படி இருந்தாரோ அதை ஒரு நிமிடம் சற்று யோசித்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து, ஆண்டவர் எனக்கு நீர் எப்படிப்பட்டவராக இருந்து யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இருந்தாருன்னு வேகமா சொல்லுங்க. துணையா இருந்தார். அந்த 100 நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது அவர் நிறைய நேரங்களில் தனிமையில் இருந்திருக்கிறார். அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு துணையாக கூடவே இருந்திருக்கிறார். வேற ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன், ஒவ்வொருத்தரா. நண்பனா இருந்தார். அவங்க வாழ்க்கையில் இந்த 100 நாட்கள் ஆண்டவர் நண்பனை போல இருந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தாங்குவது போல, தேற்றுவது போல அவன் ஆண்டவர் தேற்றி இருக்கிறார். அக்கா சொன்னீங்க, அன்புள்ளவராக இருந்தார். அன்பை தேடி இருக்கிறார். இந்த 100 நாட்கள் ஆண்டவர் அன்பு அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஒரு அன்புள்ள தேவனாக இருந்திருக்கிறார். வேற இந்த சைடில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தடைகள் எல்லாம் உடைச்சார் ஆண்டவர். அவங்க வாழ்க்கையில் அந்த 100 நாட்கள்ல வந்த நிறைய தடைகளை உடைத்து ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதனால இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு எப்படி இருந்தீர்? ஏல் பிராசிம், தடைகளை உடைக்கிற தேவனாக என் வாழ்க்கையில் இருந்தீர்.
நான் சும்மா அந்த பாசத்தை சொல்றதுக்கும் அதை அனுபவித்த ஒருத்தர் சொல்றது தான் ஆண்டவரை அறிந்து கொள்கிற அனுபவம். வேற உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் இருந்தார் நீங்கள் சற்று யோசித்து பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருந்தான்னு சொல்லுங்கள். ஆமாம், உட்காந்து சொல்லுங்கள். தடைகளை உடைத்து ரெட்டிப்பான் நன்மைகளை தந்தார். போன சர்வீஸில் அவங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இந்த 100 நாட்கள் எங்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை ரெட்டிப்பாய் தருகிற தேவனாக இருந்தார். அவங்களும் தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தந்து ரெட்டிப்பான் நன்மைகளை தருகிற தேவனாக இருந்திருக்கிறார். வேற அடைக்கலமாக இருந்திருக்கிறார். நல்ல குடும்பத்துக்கு அடைக்கலத்தை பாதுகாப்பை தருகிற தேவனாக இருந்திருக்கிறார். நேசகுமாரனாக இருந்திருக்கிறார். சொல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் உங்கள் மனசில் இருக்கும் சொல்கிறதுக்கு கூச்சப்படலாம். இல்லை உங்கள் மனசில் யார் ஒரு தலைவனாக நிறைய நேரங்களில் என்ன செய்வதுன்னு யோசிக்கும் போது ஒரு தலைவனாக வழிகாட்டி இருக்கிறார். நிறைய பேருக்கு டக்குன்னு வந்துருச்சுன்னா ஆண்டவன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அனுபவிச்சிட்ருக்கேன்னு அர்த்தம். என்ன சொல்கிறதுன்னே தெரிலன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பேரு அளவில் இருக்கிறார் அர்த்தம். இந்த காலை நேரத்தில் என்னுடைய விருப்பமெல்லாம் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை நம்ம எல்லாரும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தனிப்பட்ட முறையில் நான் அவர் அறிஞ்சிருக்கிறேன்னா பர்சனலி நான் என்கிற தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையில் என் தேவனை அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதைத்தான் முதலாவது தேவன் மோசே கற்றுக் கொடுக்கிறார். நான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். நான் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர், கிருபை உள்ளவர், இறங்குகிறவர், தயை செய்கிறவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவர், மன்னிக்கிறவர். இதெல்லாம் ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு யாரா இருக்கிறார் அதை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நான் அடிக்கடி தியானிக்கும் போதெல்லாம் அதை செய்கிற பழக்கம் உண்டு. ஒரு வாரம் என்ன பண்ணுவேன்னா, தினந்தோறும் அதிகாலையில் தினந்தோறும் இந்த நாள் தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார், அது நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சண்டே, நாளை காலையிலேருந்து ஒரு வாரம் ஜெபிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு எப்படிப்பட்டவராக காட்ட போகிறீங்க, எப்படிப்பட்டவராக இருக்க போகிறீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக உங்களோடு கூட உறவாடுகிறதை பார்க்க முடியும். ஒரு சில நேரங்களில் வழிகாட்டுவார், ஒரு சில நேரங்களில் தேற்றுவார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, உங்களை தேற்றுவார். ஒரு சில நேரங்கள் நண்பனாக இருப்பார், ஒரு ஆசிரியராக இருப்பார், தலைவனாக இருப்பார், மெய்ப்பனாக இருப்பார். பல விதங்கள் ஆண்டவர் இருப்பார். உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருப்பார், உங்களை தாங்குகிறவராக இருப்பார், சுகம் தருகிறவராக இருப்பார், பலன் தருகிறவராக இருப்பார். இப்படி ஆண்டவர் பல விதங்களில் செயல்படுவார். தாயாக இருப்பார், ஒரு தந்தையாக இருப்பார். எல்லா நேரத்திலும் இப்படி இருக்க மாட்டாருங்க. உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் எப்படி தேவையோ அதுவாக ஆண்டவர் இருப்பார். அதனால தான் அவர் சொல்றான், அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமானவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமானவர். உனக்கு தாயா இருக்குன்னா தாயா இருப்பார், தகப்பனா இருக்குன்னா தகப்பனா இருப்பார். அது எப்படி ஆண்டவரால் அது எல்லாவற்றையும் கொடுக்க முடியும்னு தெரியல. ஒரு தாயினுடைய அரவணைப்பு இல்லை என்று நீங்க ஏங்குனீங்கன்னா உங்களுக்கு தாயா ஆண்டவர் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். இல்லை ஒரு நண்பன் இல்லை தனிமையாக இருக்கிற நண்பனாகவும் அவர் இருப்பார். இல்லை ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு மோட்டிவேட்டரா, உங்களுக்கு வழிகாட்டுற ஆலோசனை சொல்லுகிறவா இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறவர் யாருன்னா ஒரே ஒருத்தரால் தான் முடியும். அது நம்முடைய தேவனால் மட்டும்தான் முடியும். அதனால் அவரை அறிந்து கொள்வதை விட இந்த உலகத்தில் நமக்கு ஸ்லாக்கியம் என்பது வேற ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா? அதுதான் பாட்டா பாருங்க, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விட பெரிதான மேன்மை வேற ஒன்றும் இல்லை. பாடுறதுக்கு ஜோ இல்லை, இல்லைன்னா ஒரு சரணத்தை பாடலாம். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோம். அந்த சரணத்தை மட்டும், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு முறை சொல்லுவோமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஒரே ஒரு முறை, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான
நிகரான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே சொல்றீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மேன்மை பாக்கியம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அவ்வளோதான். நான் மற்றவங்கெல்லாம் ஒரு சரணம் பண்ண நிறைய பேருடைய கண்களில் கண்ணீர் என்னால் பார்க்க முடியுது. அதுதான் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம். ஆனால் இன்றைக்கு பரிதாபம் என்னவென்றால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்கிற அனுபவம் இல்லை. பெயர் அளவில் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டு போய்விடுகிறோம். இல்லை, இந்த 40 நாட்கள் இந்த ஈஸ்டர் வரை நாம் ஜெபிக்கிற அந்த 40 நாட்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இன்னும் உங்களை நாங்கள் அறிந்து கொள்ளணும், இன்னும் உங்களை கிட்டி சேரணும். அதான் அந்த பாடலில் முதலாவது பாடினேன். ஆண்டவருடைய வாழ்க்கை ஓடுகிற ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கிறோம். ஏதோ சண்டே ஆண்டவரை பார்க்கிற இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் அதற்காக நம்ம அழைக்கவில்லை. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கிறார் இன்னும் அவரை அறிந்து கொள்ள. ஏன்னா ஆண்டவர் அவரை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு அநேக ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. அவர் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். நான் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆர் யூ ரெடி டு என்ஜாய்? அதை என்ஜாய் பண்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள, ஆண்டவர் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள, இன்னும் உங்களை கிட்டி சேர, இன்னும் நீங்க எங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கிறீர் அதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இட்ஸ் a very exciting journey. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருக்க போறீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருப்பார். நேரமாகி விட்டது. ஒரு குறிப்பை தான் சொல்லியிருக்கிறேன், வேகமாக கடந்து செல்லுகிறேன். முதலாவது, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த வாழ்க்கை, அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவம். அடுத்ததாக அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த யார் என்பதை அறிந்து கொள்ளும் போதே சொல்லி முடிச்சிடுறேன். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது உடனடியாக வர வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ரெஸ்பான்ஸ் 8வது வசனத்தை வாசிங்க. யாத்திரை 34:8. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததால் போதும் போதும் போதும். ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொண்ட உடனே நம்ம பாண்டம் பார்த்தீங்களா, அதுதான் வரணும். நேச்சுரலாக வர வேண்டியது அதுதான். ஆண்டவர் யார், என் வாழ்க்கையில் ஆண்டவர் யாருன்னு அறிந்து கொள்ளும் பொழுது உடனே வர வேண்டிய ரெஸ்பான்ஸ், நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் நேச்சுரலாக வர வேண்டிய ரெஸ்பான்ஸ். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ இப்படியெல்லாம் இருந்திருக்கிறீங்க, இப்படியெல்லாம் கிரியை செய்திருக்கிறீங்க, நான் அல்ல நீரே என்னை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிற என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனை தான் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ள அவரை நெருங்கி சேர ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை என்று நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவரை உயர்த்துவது தான் அவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல். அதை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தரட்டும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்னை அறிந்து கொள்ளுகிற அனுபவம், knowing God. ஆண்டவர் இன்னும் அறிந்து கொள்ளுகிற அனுபவம். அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற 2வது காரியம் 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறேன், அல்லேலூயா. 2வதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் முதலாவது தலைப்பை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2வதாக ஆண்டவர் செய்கிற காரியம், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அங்கே தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு சொல்லுங்க? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, a life separated from the world. இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். நாம் கிறிஸ்தவர்கள், வேறு யாரோடு நாம் பழகக்கூடாது, வேறு எல்லாரும் பாவிகள், நாம் மட்டும்தான் பரிசுத்தவான்கள். அதுவல்ல இங்கே நாம் பார்ப்பது. நாம் எல்லாரும் எங்கே தான் இருக்கிறோம்? ஆவி மண்டலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லை, நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நாம் எல்லாரும் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தார் அல்ல.
ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் வாழுகிறோம், ஆனால் உலகத்தாராக என்ன பண்ணல அப்படின்னா வாழவில்லை. we are living in the world, not of the world. உலகத்தோடு உலகத்தாராக நாம் வாழவில்லை, ஆனால் உலகத்தில் தான் வாழுகிறோம். ஆண்டவர் இரண்டாவதாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என்னை அறிந்து கொள்ளுகிற என் ஜனமாகிய நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ளவருடைய வாழ்க்கையை போல இருக்கக்கூடாது. அங்க எதுல கூட ஆண்டவர் காட்டுறாருன்னா, நான் தர ஆசீர்வாதத்துல கூட எப்படிதான்னா எல்லாரே போல அல்ல, நீங்கள் வித்தியாசமானவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, திருப்பி அந்த வசனத்தை பாருங்க, 10வது வசனத்தை, இல்லாட்டி டிவியில கூட பாருங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கனால பாருங்க, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? அதுதான் அதனுடைய மீனிங். ஆண்டவர் சொல்ல வர காரியம் அதுதானே. நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நான் உனக்கு செய்யறது எல்லாருக்கும் செய்யறது போல இருக்காது. உன்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறேன், பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு செய்வேன். பாருங்க, ஆண்டவர் தர ஆசீர்வாதத்துல கூட எப்படி நமக்கும் மற்றவர்களுடைய வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நீ காண்பான்னு சொல்லல, நான் உனக்கு செய்யறத மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. தேவன் உங்க கூட இருக்கிறாருன்னா நீங்க உலகத்தோடு இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவன் உங்க கூட இருந்தாருன்னா நீங்க உலகத்தோடு இருக்க முடியாது. ஆனா கேள்வி என்னன்னா, நீங்க தேவனோ கூட இருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி. நான் உலகத்தோடு இருக்கிறேன்னா அல்லது தேவனோடு இருக்கணும். ஏன்னா தேவன் நம்ம கூட இருந்தான்னா உலகத்தோடு நம்மளால இருக்க முடியாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் கூட இந்த வேறுபாட்டை காட்டுகிறார். உலகத்தில் எந்த ஜாதி இடத்துல இல்லாததை உனக்கு செய்வேன். ஆசீர்வாதத்தில் மட்டும் ஆண்டவர் வேறு பிரிக்கல, நம்முடைய வாழ்க்கை தரத்திலும் நம்மை வேறு பிரிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கீழே ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற இடத்துல நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஜனங்களோடு சேர்ந்து நீ வாழ முடியாது. 12வது வசனத்தை பாருங்க, நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் என்னவா இருக்குமா? கண்ணியா இருக்கும். கண்ணினா என்ன அர்த்தம்? ட்ராப். ஒரு பறவை, ஒரு புறா வருதுன்னா அதை பிடிக்கிறதுக்கு என்ன வைப்பாங்க? வலை, கண்ணி வைப்பாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எல்லா ஜனங்களிடத்திலும் வேறுபடுத்தி ஆசீர்வதிக்கிறேன், அது நான் செய்யற ஆசீர்வாதம். ஆனா நீ வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நீ போகிற இடத்துல அங்க இருக்கிற அந்த புறஜாதி ஜனங்களோடு, தேவனை அறியாத ஜனங்களோடே சேர்ந்து அவங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களை போலவே வாழ்ந்தனா அதுதான் உனக்கு கண்ணின்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் உனக்கு சாத்தான் விரிக்கிற வலை. உன்னை கட்டி போடுவதற்கு அல்லது உன்னை பிடிப்பதற்கு சாத்தான் விரிக்கிற வலை அதுதான். அதற்காக மற்றவர்களோடு நாம் பழகக்கூடாதா? இல்லை, பழகக்கூடாதுன்னு இல்லை. பழகலாம், மற்றவர்களோடு பேசலாம், நண்பர்களாக இருக்கலாம், எல்லாமே நம்ம உலகத்தில் எல்லாரோடு இருக்கலாம். ஆனால் எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், அவிசுவாசிகளோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ஐக்கியம் ஏது, பிணைப்பு ஏது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை முறை அவர்களை போல இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முறை, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, தேவனை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறைக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் என்னுடைய வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய வேலை பார்க்கிறவர்களுக்கு நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம். சின்ன வயசுல இந்த பேப்பர்லாம் 7 வித்தியாசம் கண்டுபிடி 2 படம் போட்டிருப்பாங்க இல்லையா? பார்த்ததே இல்லையா நீங்கள்? அதெல்லாம் நானும் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஸோ அப்போ சிறுவர் மலரில் இருக்கும். ஆமாம், அதே போல உங்க வாழ்க்கையை வைத்து விட்டு உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள் வைத்து விட்டு உங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க இப்படியெல்லாம் வாழ்வார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஒரு 7 காரியம் உங்களால் சொல்ல முடியுமா? பாஸ்டர், என்னை விட அவங்க நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாது. உங்களை சுற்றி வாழுகிற நபர்கள், நாம் வாழுகிற இடத்தில் அவங்க வாழ்க்கை இப்படிலாம் இருக்குது, ஆனால் தேவ பிள்ளையாக என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. காரணம், நான் அவருடைய பிள்ளை.
அப்படின்னு நீங்கள் ஒரு 4 காரியம் 2 காரியம் அல்லது ஒரு காரியம் அப்படி இல்லை என்றால், நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்றால், அதற்கு பேர் தான் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தொற்று நோய் என்ன தெரியுமா? சிக்கன் குனியாவா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொற்று நோய் காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியானிட்டி, சமரசமான கிறிஸ்தவ வாழ்க்கை தான். பாவத்தோடு நாம் சமரசம் செய்து வாழ்வது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய். அது ஏன் தொற்று நோய் சொல்றேன்னா, ஒரு நபர் அதை செய்ய செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கொஞ்சமாக என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாரிடத்துலேருந்து பரவும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆசீர்வாதமே எடுத்துப்போம். அவர் இந்த வாரம் ரொம்ப லேட்டாக வர சர்ச்சுக்கு, எல்லாரும் பார்க்குறீங்க. அல்லது ஒரு வாரம் லீவ் போட்டார் வச்சார், லேட்டாக வரது கூட விட்டுருவோம், லீவ் போட்டார், சர்ச்சுக்கு வரல அப்படின்னா என்ன ஆகும்னா, அதை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பிரதர்லாம் என்ன பண்ணுறாரு, சர்ச்சுக்கு வராமல் தான் இருக்கிறாரு, நம்மளும் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு வேலைலாம் போகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு 2 பேர் 3 பேர் இப்படி லீவ் போட வர்ற எல்லாருடைய மனசுலையும் அறியாமல் என்ன போகும் அப்படின்னா, ஒரு நாள் சர்ச்சுக்கு போகாட்டி என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாதுன்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல. யாராவது எந்த சர்ச்சில் இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரா, நீ எல்லா நாளும் வர, ஒரு நாள் வர முடியலையா பரவாயில்ல, ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலன்னா பரவாயில்ல, எந்த சர்ச்சிலையா சொல்லியிருக்காங்களா? ஒரு சர்ச்சிலையும் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்முடைய மனதில் எப்படி அந்த எண்ணம் வருகிறது, ஒரு நாள் போகலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் எப்படி வருதுன்னா, அதுதான் தொற்று நோய், காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியானிட்டி. ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிற பைபிளில் 10 கட்டளைகளில் மிக முக்கியமான ஒரு கட்டளை, ஓய்வு நாள் என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ அந்த ஓய்வு நாள் தேவனுக்குரியது, அவருக்கு கொடுக்காம அந்த நாளை எடுத்தோம்னா அது எவ்வளோ பெரிய பாவம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதில் அது எப்படி சாதாரணமாக சமரசமாகிறது என்றால், நாம் வாழுகிற உலகம் கொஞ்சமாக அதை நமக்கு எப்படி மாற்றி விட்டுறது என்றால், இட்ஸ் ஓகே, ஒரு நாள் நம்ம போகலைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அது கொஞ்சமாக அது டைல்யூட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஜனங்கள் அப்படிதான் சொல்ற, ஆண்டவர் நீ உலக ஜனங்களோடு சேர்ந்து நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழாமல் அவர்களை போல் வாழ்ந்து விட்டாய் என்றால் நீ என்னுடைய ஜனமாக இருக்க முடியாது என்று சொல்லி தேவன் சொல்லுங்க. அதைத்தான் திருப்பி நீங்கள் கீழே உள்ள வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள், அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால். 15 வசனத்தை பாருங்க, 14 பாருங்க, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பதே, அவர் எரிச்சல் உள்ள தேவனே, அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். 15 அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரா மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதில் புசிப்பாய், அடுத்து அவன் குமாரத்தை உனக்கு பெண் கொடுப்பார்கள். ஆண்டவர் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்றது போல, சர்ச்சுக்கு வரத நான் எக்ஸாம்பிள் சொல்றது போல, ஆண்டவர் 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். நீ எப்படி மற்ற ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணும் பொழுது அது உனக்கு எப்படி கண்ணியா வந்து நிற்குங்கிறத எக்ஸாம்பிள் கொடுக்குறார். 2 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஒன்று, நீ அந்நியர்களோடு தேவனை அறியாத ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கும் பொழுது, அன்றைய காலகட்டத்தில் உடன்படிக்கை என்பது ஒருவர் ஒரு 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 பிஸ்னஸுக்காக ஒரு காரியத்துக்காக பண்ணிப்பாங்க உடன்படிக்கை. அப்படி பண்ணும் பொழுது நீ அந்நியர்களோடு வசிக்கும் பொழுது, அவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அதை புசிப்பா. அப்போ உன்னையே கூப்பிடுவான், நீ போய் புசிக்கலன்னா அது என்னது அப்படின்னா அது ஒரு தவறாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நீயும் சேர்ந்து புசிப்ப, அங்கே நீ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, நீ அந்நியர்களோடு உடன்படிக்கை பண்ணி வாழும் பொழுது உன் குமாரருக்கோ குமாரத்திகளுக்கோ என்ன பண்ணணும், அவங்க இடத்துலேருந்து திருமணம் பண்ணணும், அவங்க பிள்ளைங்களை எடுக்கணும். அப்போ உன் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களோடு சேரும் பொழுது அவர்கள் அந்நிய தெய்வத்தை சோரா மார்க்கமாய் பின்பற்றுவார்கள். அது உன் வீட்டுக்குள்ளேயும் வந்துடும், நீனும் அதில் மாட்டிக்கும். ஆண்டவர் 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீ எப்படி அந்நியர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அது உனக்கு எப்படி கன்னியா இருக்கும், நீ அவர்களோடு சேரும் பொழுது சாப்பிட வேண்டியது இருக்கும், அங்கே போய் நீ அவர்களோடு சேரும் பொழுது திருமணம் செய்ய வேண்டியது இருக்கும். இது எல்லாமே உன்னை எங்கே கொண்டு போய் விடும்னா கன்னியாக உனக்கு மாறிவிடும், கன்னியாக உனக்கு மாறிவிடுங்கிற அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம அதுலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஆண்டவரே இன்னைக்கு நான் வாழுகிற வாழ்க்கையில் இந்த உலகத்தோடு நான் காம்ப்ரமைஸாக வாழுகிற
காரியங்கள் இருந்தால் எனக்கு அதை உணர்த்துங்க, அதை சரிப்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரத்தில் நம்ம கேட்கணும். இந்த உலக கலாச்சாரம், இந்த உலகத்தில் அவ்வப்பொழுது நிறைய புதிய புதிய கலாச்சாரங்கள் வருகிறது. ஜனங்கள் புதுசாக நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வேதத்துக்கு புறம்பாக எதையாவது நான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேன்னா, வேதத்துக்கு பிரியமில்லாமல் வேதத்துக்கு புறம்பாக நான் பின்பற்றி கொண்டிருந்தால் அதுதான் காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியானிட்டி. சமரசமாக வாழுகிற வாழ்க்கை, அதை சரிப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு 2-3 காரியங்கள் எழுதி வச்சிருந்தேன். ரெண்டாவதாக என்டர்டைன்மெண்ட் that glorifies sin. பாவத்தை அதிகமாக மகிமைப்படுத்துகிற பொழுதுபோக்கு என்ற பெயரில் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுகிற தருகிற பொழுதுபோக்குகள். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு எந்த வடிவில் தான் வரும் அப்படின்னா பொழுதுபோக்குங்கிற வடிவில் தான் வரும், என்டர்டெயின்மெண்ட்ங்கிற அந்த இதில் தான் வரும். நாமளும் நிறைய காரியங்களில் இது என்டர்டெயின்மெண்ட் என்கிற போர்வையில் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுகிறோம். முதல் ஆளுதில் சொன்ன இப்பவும் சொல்ல விரும்புகிறேன், சினிமா பாடல்களை கேட்பது சரியா தவறா? ஒவ்வொருத்தரும் ஒரு மனசில் ஒவ்வொன்று வரும், வெளியே சொல்கிறது இதுக்கு நம்மளே கேட்டுட்டு இருக்கோம், அதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் நான் சொல்கிறேன். எந்த காரியமாக இருக்கட்டும், சரியா தவறான்னு நீங்கள் பாஸ்டர்டையோ வேறு யார்கிட்டையுமே நீங்கள் போய் கேட்க வேண்டாம். இது சரியா தவறானா ஒரு சிம்பிள் டெஸ்ட். நீங்கள் செய்கிற காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்தான்னு கேளுங்க. அது ஆண்டவரை மகிமைப்படுத்துச்சுன்னா செஞ்சுருங்க. மகிமைப்படுத்தலைன்னா அது ஆண்டவருக்கு தேவையில்லாது. நீங்கள் கேட்குற சினிமா பாடல் எந்த வகையிலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? அது யாரை தான் மகிமைப்படுத்துது? உலகத்தை தான் க்ளோரிஃபை பண்ணுது. அப்போது இப்படி நம்ம நிறைய காம்ப்ரமைஸ், நம்ம என்ன சொல்லுவோம், நான் பாடல் வரிகளெல்லாம் கேட்கல பாஸ்டர், அந்த இசையை மட்டும்தான் கேட்குறேன். நிறைய டிபேட்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதே போல் நிறைய காரியங்கள், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்கிற நிறைய காரியங்கள் உங்களை சமரச கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டே இருக்கும். நாளடைவில் அது என்னவா மாறிடும் அப்படின்னா அது பாவம் என்றே அடுத்த தலைமுறைக்கு தெரியாது, அதை கொண்டாட ஆரம்பித்து விடுவார். ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன் நேற்று. ஒரு தலைமுறை பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த தலைமுறை அதை அக்செப்ட் பண்ணிடுமா? நான் சொல்லுவாங்க போய் நினைக்கிறேன். திருப்பி அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தலைமுறை, இப்போ இன்னைக்கு நான் சபைக்கு வருவதை சரி பரவாயில்ல, எப்போவாது லீவ் போட்டுடலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் இருந்தேன்னா எனக்கு அடுத்த ஒரு தலைமுறை எப்படி இருக்குன்னா போகாட்டிலும் பிரச்சனை இல்லைன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தலைமுறை அடுத்த தலைமுறை வரும். அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி தெரியுமா இருக்கும்? அதுக்கு அடுத்த தலைமுறை சர்ச்சுக்கு வரலன்னா அதை கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள். நீங்களும் சர்ச்சுக்கு போகிறீங்களா? நாங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான், நாங்களும் என்ன பண்ண மாட்டோம். இன்றைக்கி நிறைய தலைமுறை கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா முந்தின தலைமுறை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்தது, அடுத்த தலைமுறை அக்செப்ட் பண்ணிச்சு, அதுக்கு அடுத்த தலைமுறை கொண்டாட ஆரம்பித்து விட்டது. இல்லை, இப்படி நான் பண்ணக்கூடிய காம்ப்ரமைஸ் எல்லாமே, டாலரேட் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்த சந்ததிகளை தேவனை விட்டு தூரமாக தள்ளிவிடும். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் ஒரு வசனம் சொல்லுகிறது, தேவனை அறியாத ஒரு சந்ததி வந்துச்சான். அப்புறம் என்ன அர்த்தம்? முந்தின சந்ததி தேவனுக்கு சரியாக வளர்க்கலை, அடுத்த சந்ததிக்கு தேவனை யாருன்னே தெரியல, யெகோவா தேவன் யாரென்றே தெரியலையா. அப்போ அந்த சந்ததி எவ்வளோ மோசமான சந்ததியாக இருக்கும். அப்போ நாம் அட்ஜஸ்ட் பண்ணுற, டாலரேட் பண்ணுற ஒவ்வொரு பாவமும் நமக்கு அடுத்த சந்ததிகள் அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா, அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இப்படித்தான் சபைக்குள் என்ன ஆகுதுன்னா உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கைக்குள்ளாக நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி கடந்து சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 11:4 வசனத்தில் பாருங்கள். 1 ராஜாக்கள் 11:4 வாசிங்க. வேகம் எடுத்தவங்க யாராவது ஒருத்தர். ஒன்று ராஜாக்கள் 11:4. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவர்கள் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவர்களுடைய இருதயம்
போதும் போதும், நல்லா கவனிங்க. தாவீதை விட சாலமோன் எல்லா விதத்திலும் உயர்வாக தான் இருந்தார். எல்லா விதத்திலும் தாவீது செய்ய முடியாததை கூட யார் செஞ்சா அப்படின்னா சாலமோன் செய்தார். என்ன செய்தார்? நீங்க சொன்னீங்க, நாங்களும் கேட்டேங்கிறீங்களா? ஆலயத்தை கட்டினார். தாவீதை கூட செய்ய ஆண்டவர் விடலை. ஆனால் யார் ஆலயத்தை கட்ட வச்சார்? ஆண்டவர் சாலமோனை கட்ட வச்சார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவருக்கு என்று முதலாக ஆலயத்தை கட்டக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் யாருக்கு தான் கொடுத்தாருன்னா சாலமோன் தான் கொடுத்தார். அதுவும் சாதாரணமாக நம்ம போடுற ஷெட்டுலாம் இல்லை, தங்கத்தில் கட்டுறார். தங்கத்தில், வெள்ளியில், விலை உயர்ந்த மரங்கள், இப்படி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் சாலமோன் கட்டுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு தேசமே எப்படி இருந்திருக்கும்? யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு தேசமாக இருந்திருக்கும். ஆனால் ஞானத்தில் தாவீதை விட உயர்ந்தவர், பணத்தில், ஐஸ்வர்யத்தில், எல்லாவற்றிலும் தாவீதை விட பல மடங்கு சாலமோன் இருந்தார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவை வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. 1 ராஜாக்கள் 11:4 வாசிச்சது போல, அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி என்ன பண்ணாங்களாம்? சாய பண்ணினார்கள். இது ஒரு நாள் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? திடீர்னு ஒரு நாள் எழும்பின உடனே இன்னைக்கு எல்லா அந்நிய தேவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், கோயில் கட்ட போறோம் ஆரம்பிச்சிருப்பாரா? சொல்லுங்க பாஸ்டர், என்ன பண்ணாருன்னே எங்களுக்கு தெரியலங்கிறீங்களா? என்ன பண்ணியிருப்பார்? நான் இப்படி இமேஜின் பண்ணுறேன். ஆரம்பத்தில் எப்படி இருந்திருப்பாரு? யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி எல்லாரும் சொல்லியிருப்பார், யெகோவா தேவனுக்கு ஆலயம் எங்கே இருக்குது? நம்ம எருசலேமில் இருக்குது, நீங்கள் எல்லாரும் அதை தான் என்ன பண்ணணும், வணங்கணும்னு ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கும். சரி போனால் போகுது, பெட்ரூமில் என்ன பண்ணிக்கோ, நீ யாரை வணங்கணும் வணங்கிக்கோ, வெளியே என்ன பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து கொஞ்ச நாள் போக போக சரி நம்ம பேலஸ்குள்ளே என்ன பண்ணிக்கோ, நீ வச்சு வணங்கிக்கோ, என்னவும் பண்ணிக்கோ, ஆனால் வெளியே என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. இப்படி 4 அடைப்பில் சரி உனக்குன்னு ஒரு ஊர் கொடுத்துரு, அந்த ஊரில் நீ என்னாலும் பண்ணிக்கோ, வேறு எந்த இடங்களையும் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண. இப்படி ஆரம்பித்து கடைசி எங்கே போய் நிற்குது அப்படின்னா, யெகோவா தேவனுக்கு ஆலயத்தை கட்டி ஆராதித்து எல்லாம் செய்த சாலமோன் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசி அவன் வாழ்க்கை அவனுக்கே ரியலைஸ் பண்ணி பார்த்துருப்பாரான்னு கூட தெரில. எங்கே போய் நிற்கிறாருன்னா, தேசம் முழுவதும் அந்நிய தேவர்களுக்கு கோயில்களை கட்டுறாரா. பின்னாடி வசனங்கள் இருக்குது. நம்ம எல்லாரும் சாலமோன் கட்டின தேவாலயத்தை மட்டும்தான் பேசுவோம். ஆனால் பிற்காலத்தில் அவர் அந்நிய தேவர்களுக்கு கட்டின கோயில்கள் ஏராளம். எங்கேருந்து ஆரம்பிச்சது? காம்ப்ரமைஸ். சின்ன சின்ன காரியங்களில் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்தார். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. அது கொஞ்சமாக குடும்பத்திற்குள்ளாக, தேசத்துக்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக இவர் பண்ண காம்ப்ரமைஸ் என்ன ஆகுது? மொத்த தேசமும் அந்நிய தெய்வத்துக்கு பின்பதாக அதை வணங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்கணும். நீங்கள் பண்ணுற காம்ப்ரமைஸ் உங்களோட மட்டும் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா முடிய போகிறது இல்லை. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் செய்கிற காம்ப்ரமைஸ் பண்ணுற காரியங்கள் உங்களோடு முடிய போவதில்லை. உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்கள் சந்ததிகளை பாதிக்கும், சபையை பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும். இப்படி நாம் ஒவ்வொரு இடத்துல நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். என்ன பாடம்? கிறிஸ்தவர்கள் இப்படியும் வாழலாம் என்கிற ஒரு தவறான பாடத்தை நம்மை அறியாமலேயே இந்த சமுதாயத்திற்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். நிறைய காரியங்கள் எங்க சொல்றாரு, எப்படிலாம் நீங்க இருக்கணும்ட்டு சொல்லி முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. யாத்திரை 34 வீட்டில் போய் தயவு செய்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசிப்பாங்க. யாத்திரை 34 நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும். 18 சொல்கிறாரு பாருங்க, புளிப்பில்லா அப்ப பண்டிகை நீங்கள் கை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆப்பி மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆப்பி மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றியா? நான் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தங்கிறத நினைவு கூறுறது தான் அந்த பண்டிகை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற சொல்றார் ஆண்டவர். நீ அதை நினைவு கூர்ந்து என்ன பண்ணு? அதை கொண்டாட வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து 19-20 சொல்றாரு, கற்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள். கழுதையின் தலையீற்றில் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள். அடுத்து அது ஃபுல்லாக என்ன சொல்ல 19-20 2 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய எல்லாவற்றினுடைய முதல் பங்கு யாருடையது? என்னுடையது.
உன் கழுதை இருக்குதா, முதல் குட்டி யாரோடது? என்னுடையது. உன்னுடைய வீட்டில் பிறக்கிற எல்லா முதல் குழந்தை, ஆண் குழந்தை, முதல் குழந்தை யாருடையது? ஆண்டவருடையது. இப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாம் முதல் என்னுடையது, அதெல்லாம் நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் மற்றவங்க செய்யலை, ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாகி நீங்க செய்யணுங்கிறாரு. நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், நன்றி செலுத்துகிற இருதயம் உனக்கு இருக்கணும். தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கிற இருதயம் இருக்கணும். அடுத்து 21 பாருங்க, 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாயாக, விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. இன்னைக்கு நிறைய பேர் அது இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, ஒர்க் இருக்கு, வேலை இருக்கு பாஸ், ஒரு வழி இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, அறுப்பு காலத்திலும் என்ன சொல்லியிருக்கிறாரு, விதைப்பு காலத்திலும் நீ ஓய்ந்திருக்கணும். நீ சும்மா இருக்கும்போது மட்டும் ஓய்வு நாள் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. உனக்கு பிஸியாக வேலை இருக்குது, பிஸியாக உனக்கு டைட்டாக இருக்குது, இன்னைக்கு அறுவடை நடக்குது, நீ அங்கே இருந்தே ஆகணும். அது அறுப்பு காலமோ விதைப்பு காலமோ மாரி காலமோ எந்த காலமாக இருக்கட்டும், நீ 6 நாள் வேலை செய்கிறன்னா 1 நாள் யாருடையது? ஆண்டவருடையது. அது ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டிய நாள். தேவ சமூகத்தில் காத்திருப்பது கொடுக்க வேண்டிய நாள். தேவனோடு நீங்கள் காத்திருங்க. ஆண்டவர் கொடுக்கணும். சர்ச்சுக்கு வர்றது மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் அதை மட்டும் நினச்சிக்காதீங்க. சர்ச்சுக்கு 1.5 மணி நேரம், காலைல 6:30 வந்துட்டு 8 மணிக்கு முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போயிடலாம், அதை நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நாள் வச்சுருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரோடு உறவாடுவதற்கு ஒரு ½ டேவாக வச்சுருக்கீங்களா? ஒரு சில மணி நேரங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இல்லை என்றால் எல்லா நாளும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அதுலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இப்படியே அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் சொல்கிறார். 22 கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்துகிற நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை பற்றி பேசுகிறார். வருஷத்தில் 3 தடவை நீ வந்து என்னை ஆராதிக்கணும். 24 இப்படி எல்லா வசனம் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, 26லையும் அதான் சொல்கிறார், முதல் பலனை தேவனுக்கு கொடு. இப்படி எல்லா வருஷம் ஆண்டவர் சொல்கிறது, நீ வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நீ வாழுகிற வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். உனக்கும் புறஜாதிகளுக்கும், அதாவது தேவனை அறிந்த ஜனங்களாகிய நமக்கும் தேவனை அறியாத ஜனங்களாகிய மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, அதை தேவன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் செய்கிற சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் தேவனை விட்டு நம்மை தூரமாக இழுத்து கொண்டு போய்விடும். அதனால ஆண்டவர் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். நான் எல்லாவற்றிலும் உன்னை தனியாக வைத்திருக்கிறேன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். அவங்க அப்படியெல்லாம் வாழலாம், ஆனால் நீ அப்படி வாழ்வதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை. நீ வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். நீ வாழுகிற வாழ்க்கை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் அதில் வளர்ந்து கொள். நீ வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக வாழுகிற வாழ்க்கையை வாழ். இதைத்தான் இந்த 2வது 40 நாட்களில் மோசேக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் கடங்களை கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு விசை நம்மை அர்ப்பணித்தவர்களாக. இன்றைக்கி நிறைய காரியங்களை வேகமாக சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. நான் முதலாவது கேட்ட கேள்வி, டூ யூ நோ காட் பர்சனலி? ஆண்டவரை நீ தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறாயா? ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, இன்னும் தனிப்பட்ட முறையில் நீ என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தை போல் அல்ல, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தருவீராக. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். ஆண்டவரிடத்துல இது ஒரு ஜெபமாக சொல்லுவோம். ஆண்டவர், இந்த ஒரு வாரம் இன்னும் உங்களை அறிந்து கொள்ள நான் முயற்சி எடுக்கணும். ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை நெருங்கி வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்கிற அர்ப்பணிப்போடு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு முறை சொல்லி முடிப்போம்மா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆண்டவரே, உங்களை அறிந்திருப்பதை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு எந்த
பாக்கியமும் இல்லை ஆண்டவரே. உம்மை அறிந்திருப்பதே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. உம்மை அறிந்திருப்பதை விட, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு இருப்பதை விட ஆண்டவரே எங்களுக்கு வேறு எந்த மேன்மையும் இல்லை என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லி முடிப்போம்மா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தென்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆண்டவரே, உம்மை சொந்தமாக கொண்ட ஜனமாகிய நாங்கள் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும், உதவி செய்வீராக. ஆண்டவரே, சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் பார்க்கும்படியாக எங்களை வேறு பிரித்து மேன்மைப்படுத்தி அழகுபடுத்துகிற தேவன் எங்களை இப்படி வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெற ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.